காலையில தூங்கி எழுந்ததும் கண்ணாடியை பாக்குறீங்க, முகம் ஒரு மாதிரி லேசா வீங்கின மாதிரி பஃப்னு இருக்கு. ஆமா, கைவிரல்கள்ல எப்பவும் போடுற மோதிரம் கூட ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி தோணும். கரெக்ட். உடம்பே ஏதோ ரொம்ப சோர்வா கனமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாம உடனே என்ன நினைப்போம், நேத்து ராத்திரி சரியா தூங்கல, இல்லனா ராத்திரி சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இப்படி இருக்குன்னு சாதாரணமா நினைப்போம். பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே இதுக்கு காரணம் வேற ஒண்ணு இருக்கலாம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல விரிவா பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் ரத்த ஓட்டம் பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அதை விட மிக முக்கியமான 90% பேருக்கு வெளியவே தெரியாத ஒரு ரகசிய அமைப்பு உள்ளே இருக்கு. மிக சரியான ஒரு பாயிண்ட். சத்தமே இல்லாம நடக்கிற ஒரு மாபெரும் மேஜிக் இது. கண்டிப்பா. ஒருவேளை நீங்க இப்போ இந்த ஆடியோவை உங்க ஆபீஸ் சேர்ல தொடர்ந்து ஒரு 4 மணி நேரமா உட்கார்ந்துகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான அமைப்பு இப்ப கிட்டத்தட்ட நின்னு போய் எந்த வேலையும் செய்யாம ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு அர்த்தம். நிஜமா இது சரியா புரிஞ்சுக்க பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம உடம்ப ஒரு பெரிய வீடு மாதிரி கற்பனை செஞ்சுக்கணும். ஓகே, ஒரு வீடு. ஆமா, ஒரு வீட்டுல நல்ல தண்ணீர் வர பைப்லைன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பயன்படுத்திய தண்ணீரும் கழிவுகளும் வெளியேற வடிகால் அமைப்பு, அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இந்த வடிகால் அடைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும், வீடே மோசமாயிடும். அதேதான், துர்நாற்றம் வீசும், நோய் வரும். நம்ம உடம்பும் அப்படிதான். கோடிக்கணக்கான செல்கள் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த செல்கள் வேலை செய்யும் போது இயல்பாகவே நிறைய கழிவுகள் உருவாகும். ஓ, அப்போ அந்த செல்கள் உருவாக்குற குப்பைகளை வெளியேற்றணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த கழிவுகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்தலன்னா உடம்புக்குள்ளேயே தேங்கி மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். அதை சுத்தம் செய்யறதுக்காகவே இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் வடிகால் அமைப்பு தான் லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம், அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத உள் சுத்திகரிப்பு வலைப்பின்னல். கரெக்ட். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. வீட்ல ட்ரைனேஜ் இருக்கு, அது வழியா தண்ணி கழிவுகளை அடிச்சிட்டு போகுது. ஆனா நம்ம உடம்புக்குள்ளே அப்படி என்ன தண்ணி இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நான் இவ்வளோ நாளா நினைச்சிட்டு இருந்தது நம்ம உடம்புல வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் தான் கழிவுகள் வெளியேறுதுன்னு. ரத்தம் தான் அந்த கழிவுகளை அடிச்சுட்டு போகுதா, இல்ல இந்த கழிவுகளை சுமந்துட்டு போக தனியா வேற ஏதாவது திரவம் இருக்கா? இல்ல, ரத்தம் ஒரு டெலிவரி பாய் மாதிரி செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆனா ரத்த குழாய்கள் ரொம்ப மெல்லியதாக மாறும்போது அதிலிருந்து பிளாஸ்மா மாதிரி ஒரு திரவம் லேசா கசிந்து செல்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியில தங்கும். ஓஹோ, அந்த இடைவெளியில தங்குற திரவம் தான் குப்பைகளை வாங்குதா? ஆமா, செல்கள் உருவாக்கும் கழிவுகள், இறந்து போன செல்கள், உடம்புக்குள்ள நுழைஞ்ச கிருமிகள், நச்சுகள், இது எல்லாமே அந்த திரவத்துல தான் கலக்கும். இந்த குப்பைகள் எல்லாம் சேர்ந்து அந்த திரவத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான குழாய் அமைப்பு நம்ம உடம்புல இருக்கு. அந்த குழாய்களுக்குள்ள போற திரவத்துக்கு பேர் தான் லிம்ஃபா. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த திரவத்துக்கு பேர் தான் லிம்ஃப். இது பார்க்கிறதுக்கு தண்ணி மாதிரி ஒரு நிறமற்ற தெளிவான திரவம். இந்த லிம்பாட்டிக் குழாய்கள் ஒரு குப்பை வண்டி மாதிரி உடம்பு முழுக்க பயணம் செஞ்சு செல்கள் சுத்தி இருக்கிற கழிவுகளை எல்லாம் வடிகட்டி சுத்தப்படுத்துது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இங்க எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. ரத்தத்தை தலை முதல் கால் வரைக்கும் உடம்பு முழுக்க பம்ப் பண்ணி தள்ளுறதுக்கு இதயம்னு ஒரு உறுப்பு இருக்கு. இதயம் ஒரு மோட்டார் மாதிரி செயல்பட்டு ரத்தத்தை வேகமா தள்ளுது. அப்போ இந்த லிம்பு திரவம் உடம்பு முழுக்க சுத்தி வரணும்னா அதையும் ஏதோ ஒண்ணு பம்ப் பண்ணி தள்ளணுமே. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்க்கு இதயம் மாதிரி மோட்டார் எங்க இருக்கு? இங்கதான் இயற்கை ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கு. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்க்கு தனியா எந்த பம்பும் மோட்டாரும் கிடையவே கிடையாது. என்னது, பம்ப் கிடையாதா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இது முழுக்கவும் பம்ப் இல்லாத ஒரு அமைப்பு. ரத்த ஓட்டத்துக்கு இதயம் எப்படி ஒரு இன்ஜின் மாதிரி செயல்படுதோ அப்படி லிம்ப் ஓட்டத்துக்கு எந்த மைய உறுப்பும் கிடையாது. அப்ப எப்படி அந்த திரவம் புவியீர்ப்பு விசைக்கு, அதாவது கிராவிட்டிக்கு எதிரா கீழே இருந்து மேல பயணிக்கும்? உதாரணத்துக்கு என் காலில் இருக்கிற லிம்ப் திரவம் எப்படி என் நெஞ்சு பகுதிக்கு வந்து சேரும்? தண்ணி மேலே இருந்து கீழே தானே பாயும், அது எப்படி தானா மேலே ஏறும்? இதைத்தான் நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். தனியா ஒரு பம்பு இல்லைனாலும் இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம எப்பெல்லாம் நடக்கிறோமோ ஓடுறோமோ இல்ல கைகளை அசைக்கிறோமோ அப்போ நம்ம தசைகள் சுருங்கி விரியும். தசைகள் சுருங்கி விரியறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படி தசை சுருங்கும் போது அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த லிம்பு குழாய்களை அது அழுத்தும்.
ஒரு டூத் பேஸ்ட் டியூபை நாம எப்படி நசுக்கி பேஸ்ட்டை வெளியே தள்ளுவோமோ அதே மாதிரி நம்ம தசைகள் இந்த குழாய்களை நசுக்கி திரவத்தை மேல தள்ளும். ஓ, நம்ம தசைகள் தான் மோட்டார் மாதிரி வேலை செய்தா, ஆனா மேல தள்ளின திரவம் தசை விரியும் போது மறுபடியும் கிராவிட்டி காரணமா கீழே வந்துடாதா? எப்படி அது தொடர்ந்து மேல் நோக்கியே பயணிக்குது? அங்கதான் உடம்போட இன்ஜினியரிங் நுட்பம் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த லிம்ப் குழாய்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப சின்ன ஒன் வே வால்கள் இருக்கு. ஒன் வே வால்வுகளா? ஆமா, தசை அழுத்தினோடனே திரவம் மேல போகும், உடனே அந்த வால்வ் கிளக்குன்னு மூடிக்கும். அதனால திரவம் மறுபடியும் கீழே வராது. அடுத்த முறை தசை சுருங்கும் போது மறுபடியும் திரவம் மேல போகும், மறுபடியும் வால்வ் மூடிக்கும். சூப்பர் டிசைன் இது. ஆமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தசை அசைவுகளால மட்டுமே கால்ல இருந்து மேல நெஞ்சு பகுதிக்கு வந்து கடைசியா மீண்டும் ரத்தத்திலே கலந்துடும். அப்போ நான் அசையாம உட்கார்ந்திருந்தா என் தசைகள் சுருங்காது, தசைகள் சுருங்கலைன்னா இந்த குழாய்கள் மேல அழுத்தம் விழாது. அப்போ அந்த குப்பை வண்டி எங்க இருக்கோ அங்கே நின்னுடுமா? துல்லியமா சொன்னீங்க. இப்ப புரியுது. நீங்க முதல்ல சொன்னீங்களே, நான் ஆபீஸ் சேர்ல தொடர்ந்து 4 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா என் உடம்புல அந்த கிளீனிங் சிஸ்டம் நின்னு போயிடும்னு. அதாவது நான் என் உடம்ப அசைக்கலைன்னா என் உடம்புல இருக்கிற கழிவுகளை நானே தேக்கி வச்சுக்கிறேன்னு அர்த்தமா? 100% உண்மை. நவீன வாழ்க்கை முறையிலே நாம சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் அடிப்படை காரணம். நாம டெஸ்க் முன்னாடியும் டிவி முன்னாடியும் மணிக்கணக்கா அசையாம உட்கார்ந்துருக்கோம். ஆமா, நம்ம வேலை எல்லாமே இப்போ உட்கார்ந்துகிட்டே செய்யற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். இந்த மந்த நிலையால லிம்ஸ் திரவம் நகர முடியாம திசுக்கள்லயே தேங்கி நின்னுடுது. அதனாலதான் காலையில எழுந்ததும் முகம் வீங்கிறது, விரல்கள்ல மோதிரம் மாட்டும் போது டைட்டா இருக்கிறது, வயிறு உப்பசமா ஃபீல் ஆகுறது எல்லாமே நடக்குது. எனக்கும் அந்த ப்ளோட்டிங் பிரச்சனை அப்பப்போ வரும். உடம்புல எந்த அசௌகரியமும் இல்லாம ஆனா எப்பவும் ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கிறதுக்கு இந்த லிம்ப் தேக்கம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். கழிவுகள் தேங்கும் போது செல்கள் சரியா சுவாசிக்க முடியாது, அதனால உடம்பே எனர்ஜி இல்லாம டல் ஆகிடும். இந்த முகம் வீங்கிறது பத்தி பேசும்போதுதான் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. சொல்லுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் திறந்தாலே இந்த குவாஷா, ஐஸ் ரோலர் வச்சு முகத்தை மசாஜ் பண்ற வீடியோக்கள் தான் அதிகமா வருது. முகம் வீங்கி இருந்தா உடனே இந்த கல்லை வச்சு முகத்துல தேய்க்கிறாங்க. ஆமா, அது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட். இத லிம்பாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்றாங்க. உண்மையிலே இது வேலை செய்யுதா இல்ல இதுவும் வெறும் ட்ரெண்ட் தானா? நான் கூட வீக்கம் வந்தா ஐஸ் வச்சா குறைஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு, நிறைய மாயைகளும் இருக்கு. முதல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த லிம்ப் குழாய்கள் நம்ம தோலுக்கு ரொம்ப கீழே ஆழமா கிடையாது, தோலுக்கு ஜஸ்ட் அடியிலேயே அமைஞ்சிருக்கு. ஓ, மேலோட்டமா இருக்கா? ஆமா, அதனால முகத்துல ரொம்ப லேசான அழுத்தம் கொடுத்து அந்த குவாஷா கல்ல வச்சோ இல்ல கைகளாலேயோ மசாஜ் பண்ணும்போது நாமே வெளியில இருந்து ஒரு பம்ப் மாதிரி செயல்பட்டு அந்த தேங்கி நிற்கிற திரவத்தை நகர செய்யறோம். அதாவது நம்ம தசைகள் செய்ய வேண்டிய வேலைய நம்ம கைகளால செய்யறோம். கரெக்ட். நீங்க தசைகளை அசைக்காததால தேங்கி நின்ன திரவத்தை இப்ப கையால தள்ளி விடுறீங்க. அப்படி திரவம் அங்கிருந்த நகர்ந்த உடனே முகத்துல இருந்த அந்த வீக்கம் குறைஞ்சு முகம் கொஞ்சம் தெளிவா ஷார்ப்பா தெரிய ஆரம்பிக்கும். ஓ, அதாவது வீட்ல ட்ரைனேஜ் அடைச்சுக்கிட்டு தண்ணி தேங்கி நிற்கும் போது நம்மளே ஒரு துடைப்பத்தை வச்சு அந்த தண்ணியை தள்ளி விட்டு அடைப்பை சரி செய்வோமே, அதே மாதிரி தான் இந்த மசாஜும் வேலை செய்யுது. நான் சொல்றது கரெக்டா? அடைப்பை நீக்கி தண்ணியை மேனுவலா தள்ளி விடுறோம். மிகச் சரியான ஒப்பீடு. தண்ணியை தள்ளி விடுறதுனால தேங்கி நின்ன இடம் எப்படி உடனே சுத்தமாகுமோ அப்படி முகத்துல வீக்கம் குறையும். ஆனா இங்க தான் சோஷியல் மீடியால ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் தந்திரம் நடக்குது. என்ன தந்திரம்? இந்த சாதா வடிகால் மசாஜ ஏதோ மேஜிக் மாதிரி காட்டுறாங்க. இதை செஞ்சா உடனே 10 கிலோ எடை குறைஞ்சிடும், முகத்துல இருக்கிற கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி இன்ஸ்டன்டா கூர்மையான தாடை வடிவம் கிடைச்சிடும் சொல்றது எல்லாமே போய். அப்படியா? அதாவது ஒரு துடைப்பத்தை வச்சு தண்ணியை தள்ளி விடுறதுனால அந்த வீட்டின் அளவோ இல்ல செவுத்தோட வெயிட்டோ மாயமா குறைஞ்சிடாது, தண்ணி மட்டும்தான் போகும். எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த மசாஜ் பண்றதால கொழுப்பு குறையாது, வெறும் அந்த வாட்டர் வெயிட் மட்டும் தான் குறையும், அப்படிதானே? கண்டிப்பா. நீங்க சரியா தூங்காதப்போ இல்ல மன அழுத்தத்துல இருக்கிறப்போ இல்ல சாப்பாட்டுல அதிகமா உப்பு சேர்த்துக்கிறப்போ உடம்பு தண்ணியை ஈர்த்து வச்சுக்கும். அதைத்தான் வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லுவோம். அந்த தற்காலிக வீக்கத்தை குறைக்க இந்த மென்மையான மசாஜ் உதவும். ஆனா இது எடையை குறைக்கும் மேஜிக் கிடையாது. தேங்கிய நீரை நகர்த்துற ஒரு சின்ன முயற்சி மட்டும்தான். இது தொடர்ந்து செஞ்சா முகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியலாம், ஆனா கொழுப்பு கரையாது. நல்ல வேலை, இதை தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வெறும் முகத்து வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உடம்புல இருக்கிற தண்ணியை பேலன்ஸ் பண்றதுக்குமான அமைப்பு மட்டும்தானா? இதுக்கு வேற எந்த முக்கியமான வேலையும் இல்லையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க.
ஏன்னா நான் வீக்கத்தை குறைக்கிறதுக்காக மட்டும் ஏன் இவ்வளவு மெனக்கெடணும்னு தோணுது. அங்கதான் இந்த அமைப்போட இன்னொரு பிரம்மாண்டமான முகம் இருக்கு. இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல வீக்கத்தை குறைக்கிற விஷயமோ மட்டும் கிடையாது. இது நம்ம உயிரையே காப்பாத்துற ஒரு ராணுவம். ராணுவமா? ஆமா, நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம், அதாவது இம்யூன் சிஸ்டம் செயல்படுறது இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்குள்ளதான். ஒரு நிமிஷம், அப்போ காய்ச்சல் வரும்போது தொண்டை வலிக்கிறப்போ நம்ம தாடைக்கு கீழேயோ கழுத்துக்கு பக்கத்துலயோ சின்னதா கட்டி மாதிரி வீங்கி வலிக்குமே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. டாக்டர் கூட காய்ச்சல்னு போன உடனே முதல்ல கழுத்துக்கு கீழே தொட்டு பாப்பாங்களே, எனக்கு எப்பவுமே அது ஏன் தோணும், காய்ச்சல் வந்தா அந்த இடத்துல மட்டும் ஏன் வீங்குது? அந்த வீக்கத்துக்கு பேர் தான் லிம்ப் நோட்ஸ். இது நாம ஒரு செக்யூரிட்டி செக் பாயிண்ட், அதாவது ஒரு சோதனை சாவடி மாதிரி நினைச்சுக்கலாம். நம்ம உடம்புல கழுத்து, அக்கிள், தொடை இருக்குன்னு பல இடங்கள்ல இந்த லிம்ப் நோட்ஸ் நூற்றுக்கணக்கில் இருக்கு. ஓ, உடம்பு முழுக்க பரவி இருக்கா? ஆமா, லிம்ப் திரவம் உடம்பு முழுக்க பயணம் செஞ்சு எல்லா இடத்துல இருந்தும் கழிவுகளை அள்ளிட்டு வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி வரும்போது அது இந்த லிம்ப் நோட்ஸ் வழியா தான் கடந்து போகணும். அங்க என்ன நடக்கும்? இந்த நோட்ஸ்குள்ள நம்ம உடம்போட காவலாளிகளான வெள்ளை அணுக்கள் அதிக அளவுல காத்துக்கிட்டு இருக்கோம். திரவத்துல ஏதாவது கெட்ட பாக்டீரியாவோ வைரஸோ இருந்தா அது அங்கேயே தடுத்து நிறுத்தி அழிச்சிடும். ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுங்க. அப்போ அந்த கழுத்துல ஏற்படுற வீக்கமும் வலியும் இன்ஃபெக்ஷன் உடம்பு முழுக்க பரவுறதுனால வர வலி கிடையாது, அந்த இன்ஃபெக்ஷனை என் உடம்பு தடுத்து நிறுத்தி சண்டை போடுறதுனால வர வீக்கமா? மிக சரியா சொன்னீங்க. அது சண்டை நடக்கிற களம். நான் இத்தனை நாளா வீக்கம் வந்துருச்சு, இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சுன்னு பயந்துட்டு இருப்பேன். ஆனா இது ஏன் உடம்பு எனக்காக நடத்துற போர்னு நினைக்கும் போது எனக்கு நோய்களை பத்தின பார்வையே முழுசா மாறுது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல மண்ணீரல், தைமஸ் மாதிரியான முக்கியமான உறுப்புகளும் இருக்கு. மண்ணீரல் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்ச கிருமிகளை அடையாளம் கண்டு அதை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யுது. மண்ணீரல் ரத்தத்தில் உள்ள பழைய பழுதான செல்களை வடிகட்டுது. தைமஸ் நம்மளோட வெள்ளை அணுக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. வாவ், ட்ரைனிங் கூட கொடுக்குதா? ஆமா, நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த கண்ணுக்கு தெரியாத ராணுவம் 24 மணி நேரமும் செயல்பட்டு ஒவ்வொரு துளி திரவத்தையும் வடிகட்டி நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் மட்டும் ஒரு நாள் வேலை செய்யறது நிறுத்திட்டா சின்ன கிருமி கூட நம்மள மிகப்பெரிய அளவுல பாதிச்சிடும். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு முக்கியமான என் உயிரையே காப்பாத்துற ஒரு அமைப்பை நான் எப்படி பாத்துக்கிறது? இதுக்கு பெரிய பெரிய மருத்துவ ட்ரீட்மெண்ட், விலை உயர்ந்த ஸ்பா மசாஜ் எல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவையே இல்ல. அப்புறம் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நான் எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது? என்னோட அன்றாட வாழ்க்கையில நான் என்னென்ன ஆற்றங்களை கொண்டு வரணும்? அதுதான் இயற்கையோட மிகச்சிறந்த வடிவமைப்பு. இந்த மாபெரும் அமைப்பை பராமரிக்க எந்த விலை உயர்ந்த சிகிச்சையும் தேவையே இல்லை. ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியதில்லை. நம்மளோட சின்னஞ்சிறிய தினசரி பழக்க வழக்கங்களே போதும். அப்படியா? அது என்ன பழக்க வழக்கங்கள்? முதல்ல சொல்ல வேண்டியது நடக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தசைகளோட அசைவு தான் இந்த சிஸ்டம்கான பம்பு. அதனால தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் நடந்தாலோ சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சாலும் போதும். நம்ம தசைகள் சுருங்கி விரியும் போது லிம்ப் ஓட்டம் சீராகும். ஓகே, நடக்கணும். ஏன் தசைகளை நான் அசைய வைக்கணும். வேற என்ன பண்ணலாம்? நான் ரொம்ப நேரம் டெஸ்க்ல உட்கார்ந்து வேலை செய்யறாள், நான் நடுவில் என்ன செய்யறது? இரண்டாவதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு, ஆழமாக மூச்சு விடுதல், அதாவது டீப் பிரீதிங். இது நிறைய பேருக்கு தெரியாது. மூச்சு விடுறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, நாம மூச்சை நல்லா உள்ளிழுக்கும் போது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற டயாஃப்ரம் விரிவடையும். இது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய லிம்ப் குழாய்கள் மேல ஒரு பெரிய வாக்யூம் பம்ப் மாதிரி செயல்பட்டு கீழே இருக்கிற திரவத்தை நெஞ்சு பகுதியை நோக்கி வேகமா உறிஞ்சு தள்ளும். அட, இது புதுசா இருக்கே. நீங்க உங்க டெஸ்க்ல உட்கார்ந்து இருக்கும் போதே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விட்டீங்கனாலே உங்க லிம்ப் சிஸ்டம் ஆக்டிவ் ஆயிடும். அது ரொம்ப சுலபமா இருக்கே. வேற ஏதாவது? சாப்பாடு, தண்ணி விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது. ஏன்னா லிம்ப் திரவத்துல பெரும் பகுதி தண்ணி தான். உடம்புல தண்ணி சத்து குறையும் போது லிம்ப் திரவம் ரொம்ப கெட்டியாயிடும். கெட்டியான திரவம் குழாய்கள்ல ஈஸியா நகர முடியாது இல்லையா? கரெக்ட். அதனால தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். கடைசியா நல்ல ஆழமான தூக்கம். நம்ம தூங்கும் போதுதான் உடம்பு இந்த கழிவுகளை வடிகட்டுற வேலையை ரொம்ப வேகமா செய்யும். குறிப்பா நம்ம மூளையில தேங்குற கழிவுகளை சுத்தம் செய்ய தூக்கம் மிக மிக அவசியம். அதாவது ஆழமா மூச்சு விடுறது, தண்ணி குடிக்கிறது, நடக்கிறது, தூங்குறது, இது எல்லாமே நம்ம தினமும் இயல்பா செய்யற சாதாரண விஷயங்கள் தான்.
ஆனா அதை சரியா தொடர்ந்து செய்யாததால தான் இவ்ளோ பிரச்சனையும் வருது. ஆமா, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இதற்கான தீர்வு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உடம்ப ஆக்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸ் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ட கேலரியை எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம அசையலன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற குப்பை வண்டி நகராது, கழிவுகள் உள்ளேயே தங்கிடும். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம உடம்ப வெறும் ஒரு தோற்றத்துக்கான விஷயமா மட்டும் பார்க்க கூடாது. எடை எவ்வளோ இருக்கு, முகம் எவ்வளோ அழகா இருக்குன்னு கண்ணாடியில பாக்குறத தாண்டி உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். ஆமா, நம்ம இதயம், மூளை, இம்யூன் சிஸ்டம், அப்புறம் நாம இன்னைக்கு விரிவாக பார்த்த இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இது எல்லாமே நாம முழிச்சிருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நமக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கிற ஒரு முழு நேர சர்வைவல் ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரி தொடர்ந்து இயங்குறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே உதவி நம்ம உடம்ப கொஞ்சம் அசைக்கிறது மட்டும்தான். நம்ம உடம்போட இந்த பிரம்மாண்டமான உழைப்பை நாம ஆழமா பாராட்டணும். உண்மையிலேயே இன்னைக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட உடம்பு மேல எனக்கே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு நுட்பமா வேலை செய்யுதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. சரி, இந்த அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு புதிய கோணத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. இது வரைக்கும் உடற்பயிற்சி அப்படின்னாலே அது உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு வழி, இல்லனா நாம ஆசையா சாப்பிட்ட ஸ்நாக்ஸுக்கான ஒரு தண்டனைன்னு தான் பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஜிம்முக்கு போறதும் வாக்கிங் போறதும் வெறும் வெயிட் லாஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம மனசுல பதிஞ்சிடுச்சு. உண்மைதான். ஆனா இன்னைக்கு பார்த்தோம், இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்க்கு இதய மாதிரி பம்ப் இல்ல. நாம நடக்கும்போது நம்ம தசைகள் சுருங்கி விரியறது தான் அதற்கான பம்புன்னு. அப்போ இனிமேல் உடற்பயிற்சி செய்யும் போது நான் எடையை குறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காம என் உடம்புக்குள்ள தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற நானே ஒரு மோட்டார் மாதிரி செயல்பட்டு என் உடம்ப உள்ள இருந்து சுத்தப்படுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு பார்வை இது. அடுத்த முறை நீங்க வாக்கிங் போகும்போது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க உடம்புக்குள்ள ஒரு பம்ப் மாதிரி செயல்பட்டு உங்க லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை தட்டி எழுப்புதுன்னு உணர்ந்து பாருங்க.